ஸ்டூடெண்ட்ஸ் நம்மோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமாய் பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்டில் கேபிட்டல் கெயின்ஸ் சாப்டரில் கேபிட்டல் அசட்ஸ் எதெல்லாம், நான் கேபிட்டல் அசட்ஸ் எதெல்லாம் அப்படின்றத நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோலையே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு 3 ப்ராப்ளம் போட்டு பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அசட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அசட்ஸில் எதெல்லாம் கேபிட்டல் அசட், எதெல்லாம் நான் கேபிட்டல் அசட் அப்படின்றத நம்ம இன்றைக்கி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கேபிட்டல் அசட்ஸ் எதெல்லாம் கேபிட்டல் அசட்ஸில் இன்க்ளூட் ஆகாது அப்படின்றத ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கலாம். ஓகே, ஸோ எதெல்லாம் கேபிட்டல் அசட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி கைண்ட், எந்த ப்ராப்பர்ட்டியாக வேணா இருக்கலாம், அது ஃபிக்ஸட் அசட்ஸாக இருக்கலாம், இல்லை சர்க்குலேட்டிங் அசட்ஸாக இருக்கலாம், மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், டேஞ்சிபிள் ஆர் இன்டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கலாம். ஓகே, சில ஐட்டம்ஸ் மட்டும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதை எக்ஸ்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஐட்டம்ஸை நம்ம கேபிட்டல் அசட்ஸ் எக்ஸ்க்ளூடட் எதெல்லாம் அப்படின்றதில் தெரிஞ்சுப்போம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் ஹெல்டு பை ஆன் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான், இது ரெண்டுக்கும் எலாபரேட்டாக நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்ட்ரடக்ஷன் வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் அசட்ஸ், எக்ஸ்க்ளூடட் கேபிட்டல் அசட்ஸ் நல்லா எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எதெல்லாம் எக்ஸ்க்ளூடட் கேபிட்டல் அசட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் இன் ட்ரேட், கன்சியூமபிள் ஸ்டோர்ஸ் ஆர் ரா மெட்டீரியல்ஸ் ஹெல்ட் இன் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய ஸ்டாக் இன் ட்ரேட், கன்சியூமபிள் ஸ்டோர்ஸ், ரா மெட்டீரியல்ஸ். பர்சனல் யூஸ்க்காக அசசி வச்சுருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே கேபிட்டல் அசட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுலேயுமே சில விஷயங்கள் கேபிட்டல் அசட்டில் இன்க்ளூட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது பர்சனல் யூஸ்க்காக வச்சுருக்கக்கூடிய ஜுவல்லரி, ஆர்கியாலஜிக்கல் அண்ட் ட்ராயிங்ஸ், பெயிண்டிங்ஸ், ஸ்கல்ப்சர்ஸ், ஆர்ட் ஒர்க், இதெல்லாம் பர்சனல் யூஸ்க்காக வச்சுருந்தாலுமே கூட அது கேபிட்டல் அசட் தான். அசசியோட பர்சனல் யூஸ்க்காக இருக்கக்கூடிய அசட்ஸ் எல்லாமே excluded from capital assets. Okay, agricultural land in rural India, அதுவும் capital assetsல இருந்து எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கு. 6.5% gold bonds 1977, 7% 1980 gold bonds, national defense gold bonds 1980, special bearer bonds 1991, gold deposit bonds 1999, deposit certificates 2015. இதெல்லாமே கேபிட்டல் அசட்ஸ் கிடையாது, கேபிட்டல் அசட்ஸ்லேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு ரெட்டிமூர்த்தி புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 1, 2, 3 ப்ராப்ளமில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எதெல்லாம் கேபிட்டல் அசட், எதெல்லாம் நான் கேபிட்டல் அசட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் இங்கே உங்களுக்கு காலமாக எடுத்து எழுதிட்டு இதில் கேபிட்டல் அசட் எஸ் நோ அப்படின்னு போட போகிறேன். நீங்கள் இந்த கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை தனித்தனியாக எடுத்தே எழுதலாம். கேபிட்டல் அசட்ஸ்னு ஹெட்டிங் போட்டு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து எழுதுங்க, நான் கேபிட்டல் அசட்ஸ்னு எடுத்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து எழுதுங்க. ஓகே, ஸோ இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 1ல் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்சியூமபிள் ஸ்டோர்ஸ் ஹெல்ட் ஆஸ் ஸ்டாக் இன் ட்ரேட். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எதில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் கேபிட்டல் அசட், இது கேபிட்டல் அசட் கிடையாது. ஸ்டாக் இன் ட்ரேட், கன்சியூமபிள் ஸ்டோர்ஸ் எல்லாம் இல்லையா. ஸோ நான் கேபிட்டல் அசட்டில் ஆமாம் அப்படின்னு நான் எடுத்து எழுதிட்டேன், எஸ் அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர், டெலிவிஷன், விசிஆர், ஏசி ஹெல்டு ஃபார் பர்சனல் யூஸ். அசசி பர்சனல் யூஸ்க்காக வச்சுருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே என்ன கிடையாது, கேபிட்டல் அசட் கிடையாது. ஓகே, ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன் இல்லையா. ஸோ இதெல்லாமே கேபிட்டல் அசட் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா அர்பன் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் சிச்சுவேட்டட் வித்தின் முனிசிபல் லிமிட்ஸ் ஆஃப் எ டவுன். ஆக்சுவலி நம்ம எக்ஸ்க்ளூடடில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ரூரல் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் அப்படின்னு தான் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அர்பன் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கேபிட்டல் அசட் தான். ஓகேவா, ரூரல்னா தான் அது எக்ஸ்க்ளூடட். அடுத்து agricultural land in rural area.
அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் இன் ரூரல் ஏரியா நான் கேபிட்டல் அசெட். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிபென்ச்சர்ஸ் ஹெல்ட் இன் எ கம்பெனி. ஓகே, ஸோ டிபென்ச்சர்ஸ் ஹெல்ட் இன் எ கம்பெனி அப்படின்றது நமக்கு கேபிட்டல் அசெட் தான். ஓகே, ஸோ கேபிட்டல் அசெட்டில் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ஜுவல்லரி ஹெல்டு ஃபார் பர்சனல் யூஸ். ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம் இல்லையா? பர்சனல் யூஸ்க்காக அசசி வச்சுருக்கக்கூடிய ஜுவல்லரிலாம் கேபிட்டல் அசெட் தான். பர்சனல் யூஸ் எல்லாமே கேபிட்டல் அசெட் கிடையாது, ஆனால் ஜுவல்லரி கேபிட்டல் அசெட் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஜுவல்லரி வந்து கேபிட்டல் அசெட் தான். ஓகே, ஸோ எஸ் அப்படின்னு போட்டுடலாம். அடுத்து பிளாட் ஆஃப் லேண்ட் ஹெல்ட் இன் சென்னை சிட்டி. ஓகே, லேண்ட் வந்து சென்னை சிட்டியில் இருக்குது. சென்னை சிட்டி வந்து அர்பன் ஏரியா. ஓகே, இது அக்ரிகல்ச்சுரல் லேண்டும் கிடையாது, அப்போ இது கேபிட்டல் அசெட்டு தான். அடுத்து ஷேர்ஸ் ஹெல்ட் இன் பப்ளிக் கம்பெனி. ஓகே, ஷேர்ஸ் டிபென்ச்சர்ஸ் எல்லாமே என்னது தான்? உங்களுக்கு கேபிட்டல் அசெட் தான். ஸோ இது வந்து கேபிட்டல் அசெட் தான் அப்படின்னு எடுத்து எழுதிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா குட்வில். குட்வில் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டான்ஜிபிள் அசெட். ஓகே, ஸோ அது செல்ஃப் ஜென்ரேட்டடாக இருந்தால் கூட அதுவும் என்ன தான்? நமக்கு கேபிட்டல் அசெட் தான். அடுத்து போனஸ் ஷேர்ஸ் அக்வயர்டு. ஷேர்ஸ் அப்படின்னாலே அது கேபிட்டல் அசெட்ஸ் தான். ஓகே, ஸோ அதுக்கும் நம்ம எஸ் அப்படின்னு எடுத்து எழுதிடுறேன். நீங்கள் வந்து ஹெட்டிங் போட்டு இந்த இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து எழுதுங்க எக்ஸாமில். நான் உங்களுக்கு ஸ்பீடாக முடிக்கணும் இல்லையா ப்ராப்ளம், அதனால இங்கே இந்த மாதிரி எஸ் நோ அப்படின்னு போட்டு எடுத்து எழுதிடுறேன். அடுத்த ப்ராப்ளமில் பாருங்கள், ரைட் ஷேர்ஸ் அக்வயர்டு இன் எ கம்பெனி டியூ டு ஒரிஜினல் ஷேர்ஸ் ஹெல்டு. ரைட் ஷேர்ஸ், போனஸ் ஷேர்ஸ், ஓகே, இது எல்லாமே என்னது தான்? நமக்கு கேபிட்டல் அசெட்ஸ் தான். ஓகே, ஸோ அதனால நான் எஸ் அப்படின்னு போட்டுடுறேன். அடுத்து பாருங்கள், கன்சிடரேஷன் ரிசீவ்டு பை ரினவுன்சிங் ஆஃப் ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே கூட நமக்கு கேபிட்டல் அசெட்டில் தான் வரும். இது மாதிரி நீங்கள் ஒரு 4 ப்ராப்ளம் போடும்போது இன்னுமே எக்ஸஸாக தெரிஞ்சுப்பீங்க எதெல்லாம் வந்து கேபிட்டல் அசெட், எதெல்லாம் கேபிட்டல் அசெட் கிடையாது அப்படின்னு. நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷனில் இதை நம்ம பார்க்கல இல்லையா? கன்சிடரேஷன் ரிசீவ்டு பை ரினவுன்சிங் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க். ட்ரேட்மார்க் அப்படின்றதும் என்னது? உங்களுக்கு செல்ஃப் ஜென்ரேட்டடாக இருந்தாலும் சரி, அக்வயர்டாக இருந்தாலும் சரி, ட்ரேட்மார்க், பிராண்ட் நேம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு கேபிட்டல் அசெட்டில் தான் வரும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம கேபிட்டல் அசெட்ஸ் எதெல்லாம், நான் கேபிட்டல் அசெட்ஸ் எதெல்லாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கக்கூடிய ப்ராப்ளம் போட்டு பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.